ஹலோ மாமிஸ், வெல்கம் டு விஹானாஸ் மாம் டைரி. டெலிவரிக்கு அப்புறம் டேவே ரொம்ப பிஸியாக போகுதுங்க. பாப்புக்குட்டி பார்த்துக்கணும், ப்ளஸ் வெளியில் அவுட்டர் கிச்சன் போடுறதுனால அதுவும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெசல் வாஷிங்க்கு லிக்விட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா சானிடைசர் இருந்துச்சுங்க. அது காலியானதும் அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியும் லிக்விடும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணும்போது டைரெக்டாகவே ஸ்பாஞ்ச் மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகாது. மதியம் குட்டி பாப்போட அப்பா கெடாவெட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. என்னால் போக முடியலைங்கிறதுனால கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ மதியம் அதுதான் லஞ்சுங்க. ஈவினிங் 4 மணிக்கு அவங்களுக்கு எல்லாம் வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணுங்க. சரி, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செய்யலான்ட்டு காலையிலே பருப்பு ஊற வச்சுட்டு வடை செய்யலான்ட்டு அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ கூட ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க. டெய்லி சாப்பிட்டா நல்லது கிடையாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் எக் கிரேவியும் செய்யலான்ட்டுங்க. கூடவே நேற்று செஞ்ச சாதம் மீதி ஆகிடுச்சுங்க. அதை வெங்காய தக்காளி போட்டு தாளித்து சூடாக சாப்பிட்டுக்கலாம் காலையில் அப்படின்ட்டு அதை செஞ்சாச்சு. மதியத்துக்கு வெள்ளை சாதம் வச்சுட்டு பீக்கங்காய் பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம். அண்ட் ரசம் தயிர் இருந்துச்சு. சரி, அதோடு விட்டுறலாம் அப்படின்ட்டு எல்லாமே காலையிலே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக் கிரேவி இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே குக் பண்ணால் என்ன ஆகும்னா, நிறைய பேர் எக் எல்லோ சாப்பிட மாட்டாங்க, எக் ஒயிட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது எல்லோ தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒயிட் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. எப்போவுமே எனக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயங்க. சப்போஸ் நைட்டு செஞ்ச சாப்பாடு இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு இல்லைன்னா புளி சாப்பாடு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்ருவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு க்ளீனிங் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வீடு துடைக்கிறதுக்கும் ஒட்டரை அடிக்கிறதுக்கும் வந்திருந்தாங்க. அவங்க அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் இந்த டிவி யூனிட்டில் இருக்கிற ஷோ பீஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று நான் எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு இதை க்ளீன் பண்ணி. சரி, க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு மேலே எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா வெளியில் வீட்டு வேலை ஆகிறதுனால அந்த டஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஷோ பீஸ் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து டிவி யூனிட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியா. என்ன தான் மெனக்கெட்டு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணாலும் ஜஸ்ட்டு 2லிருந்து 3 நாள் வரைக்கும் தாங்க அது நல்லாயிருக்கும். திரும்பவும் பழையபடி ஆகிடும். பட் இருந்தாலும் க்ளீனாக இருக்கிற வீட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆரம்பிச்சதுங்க. ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இந்த ஒர்க் இருந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய், ஸ்டே ஹெல்தி.